அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். டிசைன் நெக்குக்கு சுடிதாரில் நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்குக்கு எல்லாமே பேப்பர் கேன்வாஸ் வச்சு தான் தைப்பேங்க. அந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது நெக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பேப்பர் கேன்வாஸ் வச்சு எப்படி நெக்கு கட் பண்ணி அதை எப்படி தைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான சிந்தனை என்னென்னு பார்க்கலாங்களா? சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். இந்த சிந்தனையோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே நான் இப்போ பேப்பர் கேன்வாஸில் தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்காக நான் 5 இன்ச்சு எடுத்து நான் 2ஆக மடித்து இப்போ அதையே 4ஆகவும் மடிச்சுக்கலாங்க. முன்கழுத்து பின்கழுத்துக்காக நம்ம இப்போ அதை 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சு நம்ம கழுத்து சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உயரம் 6 இன்ச் எடுத்துக்கிற பின்கழுத்துக்கு. இப்போ அதை ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் எப்படி பின்கழுத்து வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம முன்கழுத்து பின்கழுத்து வரைகிறதுக்காக தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. திருப்பியும் இப்போ முன்கழுத்துக்கு அதே 7 இன்ச் எடுத்துக்கலாம். முன்கழுத்து கொஞ்சம் இறக்க கம்மியாக வச்சுக்கலாம். அதனால் 7 இன்ச் எடுத்து நம்ம அதுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாங்க. இப்போ பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குன்னு அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கார்னரில் பேக் நெக்குக்கு கார்னரில் 1 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சு ஜாயின் பண்ணுற அளவுக்கு சேர்த்து நம்ம 1 இன்ச்சு ரவுண்டாக போட்டுக்கலாம். இப்போ அந்த 2.5 இன்ச்சிலிருந்து நம்ம ஒரு இன்ச்சு நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு ரவுண்ட் போட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பின்கழுத்துக்கு பேப்பர் கேன்வாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது முன்கழுத்துக்கு எடுத்துக்கலாங்க. அதுவும் அதே மாதிரியே நம்ம, ஆனால் இது கொஞ்சம் ஒரு டிசைன் சிம்பிள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு திருப்பியும் அந்த 2.5 இன்ச்சிலிருந்து நம்ம ஒரு இன்ச்சு ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி வரணுங்கிறதுக்காக நம்ம டேப் வச்சு எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி இப்போ அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கலாங்க. இப்போ திருப்பியும் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நெக்கு ஃபினிஷிங் சூப்பராக வருங்க. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டு பேப்பர் கேன்வாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லைனிங் துணியோ இல்லை லைனிங் சுடிதாரோ தைக்கிறீங்கன்னா அந்த லைனிங் துணி மிச்சம் வர்றதுலேயே நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு தைச்சு காமிக்கிறதுனால நான் நம்ம ரேஷன் வேஷ்டி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு ஒரு பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணினதை எடுத்துக்குவோம். இப்போ அது மேலே வச்சு நம்ம அயர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த துணியை எக்ஸ்ட்ரா எடுத்த துணியை அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேப்பர் கேன்வாஸில் நம்ம வரைஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு தான் நம்ம அந்த ஆஃப் ரவுண்டு போட்டிருக்கிறோம். இன்னொரு சைடு அந்த ஆஃப் ரவுண்டு கரெக்டாக வரணும் இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸை சென்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அந்த குண்டான ஒரு ஊசி எடுத்துக்குவோங்க. ஊசி எடுத்து நம்ம அந்த ஆஃப் ரவுண்டு போட்டோம் இல்லைங்களா, அது மேலே அப்படியே நம்ம ஃபுல்லாக குத்திட்டு வரலாம். லைன் மேலேயே குத்தி எடுத்துக்கலாம். இந்த 2ஆக மடிச்சிருக்கிற பேப்பர் கேன்வாஸ் மேலே குத்தி எடுத்துட்டு நம்ம விரித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சைடும் ரவுண்டு பாருங்கள், இந்த சைடும் ரவுண்டு. இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். அந்த நீடில் மார்க் தெரியும் இல்லைங்களா, அது மேலேயே இப்போ நீங்கள் மார்க்கரில் வரைஞ்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த நெக்கு ரவுண்டு பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ஒன்றும் பெருசும் சின்னதுமா வராமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ்லேயே ஒரு சைடு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குங்க, கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடை நம்ம அந்த துணி மேலே வச்சு நல்லா அயன் பாக்ஸாக ஃபுல் ஹீட்டில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணும்போது அது நல்லா ஒட்டிக்குங்க, துணியில் கீழே விழுகாது பாருங்கள். அதே மாதிரி முன்கழுத்துலேயும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஊசியில் குத்தி எடுத்துக்கலாம். நம்ம பேக் நெக்கில் பண்ண மாதிரியே இதுக்கும் நல்லா குத்தி எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஏன்னா இதில் ஒரு டிசைன் போட்டிருக்குறோம், அதே டிசைன் இந்த சைடும் வரணும். அதனால் நீங்கள் நீடில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு 2 சைடுமே கரெக்டாக வந்துடும். இப்போ அது மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த கம்மு மாதிரி ஒரு ஷைனிங் பக்கம் வருங்க பேப்பர் கேன்வாஸில். அது வந்து நம்ம துணி மேலே படுற மாதிரி வச்சு அயர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அயர்ன் பண்ண துணியில் 1 இன்ச் விட்டு பேப்பர் கேன்வாஸ்லேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு நெக்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மேலே ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் நீட்டிகிட்டு இருக்கோம், அந்த துணியும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த நம்ம லைனிங் துணியில் அரேஞ்ச் விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து மடித்து பேப்பர் கேன்வாஸ் மேலே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ 2 பேப்பர் கேன்வாஸ்லேயுமே நம்ம வச்சு தைச்சிட்டோம். இப்போ இது 2ஆ மடித்து சென்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எந்த பீஸ் தைக்க போகிறோமோ, இப்போ சுடிதாரோ ப்ளவுஸோ நம்ம அந்த மெயின் பீஸ் எடுத்து அதையும் சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா சென்டர் தேய்ச்சி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், அது சென்டர் நல்லா தெரியுது. இது ரைட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அது ரைட் சைடு எடுத்து நம்ம தைக்கிற பக்கம் போட்டுக்கலாம். இப்போ பேப்பர் கேன்வாஸ்லேயும் நம்ம ரைட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைட் அண்ட் ரைட்டு வச்சுக்கணும். நல்ல பக்கம் வச்சுக்கணுங்க. அந்த சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு துணி நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சென்டரில் வேணால் ஒரு பெரிய தையல் போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் தையல் போட்டுட்டிங்கன்னா நெக்கு வந்து 2 சைடும் ஒரே மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருங்க. அதுக்காக தான் நம்ம சென்டர் பண்ணி தைக்கிறது. இப்போ அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணது மேலேயே தையல் போட்டுட்டு வந்துடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்லேயும் போட்டுக்கலாம். ரைட் அண்ட் ரைட் நல்ல பக்கம் வச்சு இப்போ அந்த 2.5 இன்ச் வரைஞ்சது மேலேயே நம்ம தைச்சிட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு சென்டர் கரெக்டாக தைச்சிக்குவீங்கன்னா விட்டுறலாம், இல்லைன்னா நீங்கள் சென்டரில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ இந்த 2.5 இன்ச்சுக்கு மேலேயே மறுபடியும் தைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி டிசைன் நெக் வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க. இப்போ அந்த 2.5 இன்ச்சில் தையல் போட்ட இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே விட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாங்க. உள்ளே இருக்கிற பேப்பர் கேன்வாஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கார்னரில் இப்போ ஃப்ரண்ட் நெக் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் இப்போ திருப்பும்போது இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சமாக ஸ்லிட்டு கட் பண்ணி விட்டுக்குவலாங்க. இப்போ சுற்றி வர ஸ்லிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த பேப்பர் கேன்வாஸை அந்த பிசுறு மேலே வச்சு ஒரு படிமான தையல் போட்டுட்டு வந்துடுவோம். எல்லாத்துக்குமே படிமான தையல் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வருங்க. இப்போ நீங்கள் பேப்பர் கேன்வாஸ் வச்சதே வெளியில் தெரியாது, ஆனால் நெக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பேப்பர் கேன்வாஸை நீங்கள் ராங் சைடு திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக திருப்பி அந்த நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு வரலாம். அதாவது உள்பக்கமாக ராங் சைடு நீங்கள் தைச்சிட்டு வரணும். இப்போ இந்த ஓரத்தில் வந்துங்க ஹெம்மிங் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு மிஷின்லேயே தைச்சி காமிக்கிறேன். இதுவும் நீட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸோட எட்ஜிலையும் அதாவது ஃபினிஷிங் எண்டுலேயும் நீங்கள் தையலே போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் பக்கா நீட்டாக வேணும் அப்படின்னா ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம், தையலே வெளியில் தெரியாத அளவுக்கு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது.
சூப்பராக இருக்கும். ஆனால் பேப்பர் கேன்வாஸும் வெளியில் தெரியாது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கு மேலேயே இன்னொரு அந்த ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் போடும்போது உங்களுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்குங்க நெக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நெக்கு பாருங்கள் சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஒரு டிசைன் பண்ணணும். சின்ன சிம்பிள் டிசைன் போட்டோம். இப்போ அந்த பாருங்கள் சிம்பிள் டிசைனையும் அந்த எண்டு வரைக்கும் டிப்பு வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த 2.5 இன்ச்சிலிருந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாங்க. இதுக்கும் ஸ்லிட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த டர்னிங் வர இடத்துக்கெல்லாம் பிசுறு மேலே இந்த கேன்வாஸ் மடிச்சுக்கலாங்க. இப்போ அந்த எட்ஜில் ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரலாம். படிமான தையல் தாங்க ஒரு ப்ளவுஸுக்கோ சுடிதாருக்கோ ஃபினிஷிங் நீட்டாக கொண்டு வர்றது. இப்போ அதே மாதிரியே படிமான தையல் போட்டு முடிச்சோன்னே உள்பக்கமாக அதாவது ராங் சைடு இந்த பேப்பர் கேன்வாஸ் ஃபுல்லாக திருப்பி நீங்கள் அந்த நெக்கோட எட்ஜில் நம்ம பைப்பிங் கொடுக்குற மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. இப்போ அந்த நெக்கு ஃபுல்லாக தையல் போட்டுட்டு வந்துடலாம். உங்களுக்கு பேப்பர் கேன்வாஸ் ஃபுல்லாக உள்ளே போயிடும். நீங்கள் என்ன கலர் துணி கொடுத்துருக்கிறீங்கிறது வெளியில் தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டோம். இனி நல்ல பக்கம் திருப்பி அந்த குதிரை எடி அதாவது குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். அந்த ஃபுட்டோட எட்ஜுக்கு இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. இப்போ 2 தையல் போட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் ஒரு தையல் வேணாலும் போட்டுட்டா அது ஒரு டிசைன் நெக்கு மாதிரியே ஆகிடும். இப்போ நான் அது 3 தையல் போட்டிருக்குறேங்க முன்னாடி. இந்த ஷேப் ரொம்ப நீட்டாக வரும் இந்த மாதிரி போடும்போது. அவ்வளோதாங்க. இப்போ நான் 3 தையல் போட்டாச்சு. இப்போ பின்னாடி திருப்பி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ இந்த ஓரத்தில் நம்ம வேணால் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ 2 நெக்குமே ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் 2மே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைச்சு காமிச்சது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தாங்க எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கனாலே அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன மாதிரியே இன்னும் 10 பேர் உருவாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் நாங்கள் இன்னும் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போங்க. மீண்டும் அடுத்தது இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.